This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்கு தீவிரவாத அச்சுறுத்தல் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அடுத்த வாரம் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அமெரிக்காவில் நடைபெற இருக்கிற நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சந்தானம், என்ன தீவிரவாத அச்சுறுத்தல் சொல்லியிருக்காங்க? கூடுதல் விவரம். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான T20 உலகக்கோப்பை போட்டியின் போது பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மைதானத்தில் புகுந்து படுகொலை செய்ய திட்டமிட்டிருப்பதாக வந்த மிரட்டலை அடுத்து தற்போது பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மிரட்டல்களை கவனத்தில் கொண்டு வழக்கத்தை விட கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்படும் என நியூயார்க் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். IPL 2020 கிரிக்கெட் போட்டி முடிவடைந்த நிலையில் அடுத்ததாக T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் ஜூன் முதல் வாரத்தில் தொடங்க இருக்கிறது. இதற்காக இந்திய அணி அமெரிக்கா சென்றுள்ளது. குறிப்பாக ஜூன் 9ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் மோதக்கூடிய போட்டி நிகழ இருக்கிறது. அந்த போட்டிக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், விரிவான விவரம். விக்னேஷ், T20 உலகக்கோப்பை தொடர் முதல் முறையாக அமெரிக்காவிலும் அதே போன்று மேற்கிந்திய தீவுகளில் நடைபெறுகிறது. அமெரிக்காவிலும் முதல் முறையாக சர்வதேச T20 தொடர் IPL உலகக்கோப்பை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக்ல முதல் முறையாக அமெரிக்காவில் தான் கிரிக்கெட் அறிமுகம் செய்யப்படுகிறது. அதற்கு முன்பாக தற்போது ICC சார்பில் உலகக்கோப்பை T20 தொடர் நடைபெற இருக்கிறது. எனவே இந்த முறை இதற்கான மைதானங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக ஏற்கனவே பார்த்தோம்னா மேற்கிந்திய தீவுகள் நடைபெறக்கூடிய போட்டிகளுக்கு அச்சுறுத்தல் என்பது வந்திருந்தது. அதற்கு பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று ICC தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்போது இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி வருகின்ற ஜூன் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த போட்டியின் போது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தற்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இது தொடர்பாக ICC தரப்பிலும் விளக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போதிலிருந்தே பொதுவாக அந்த மைதானம் இருக்கக்கூடிய பகுதிகளில், குறிப்பாக அந்த மைதானம் என்பது ஒரு கண்ட்ரி, அதாவது ஒரு கிராம சுற்றுப்புறமாக காடுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மைதானம் இருக்கிறது. எனவே வழக்கமாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகளை விட ஒவ்வொரு இடத்திலும் 100 பாதுகாப்பு அதிகாரிகள் இன்று முதல் பாதுகாப்பு பணியில அதிகரிக்கப்பட இருக்கிறார்கள் என்றும், அதே போன்று போட்டி நடைபெறும் அன்று முழுமையாக ஒவ்வொரு நபர்களும் சோதிக்கப்பட்ட பின்னரே மைதானத்திற்குள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், VIPகள் தவிர மற்ற அனைவருமே பார்க்கிங் செய்வதற்கு கூட மைதானத்திலிருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் வாகனங்கள் பார்க் செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்துவோம். எனவே முழுமையான பாதுகாப்பு பணிகள் என்பது ICC தரப்பில் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவில் இந்த மைதானம் இருக்கக்கூடிய நியூயார்க் கண்ட்ரி பகுதியில் தொடர்ச்சியாக இந்த கிரிக்கெட் தொடர் இல்லாத போதிலும் கூட அவ்வப்போது இது போன்ற அச்சுறுத்தல்கள் வரும் என்றும், இதனை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விக்னேஷ், சந்தனகுமார், பொதுவா மற்ற போட்டிகளை காட்டிலும் இந்தியா பாகிஸ்தான் மோதக்கூடிய போட்டிகள் அனைவரின் கவனத்தையும் பெறும். குறிப்பாக அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துவிடும் என்று கூட சொல்லுவார்கள். அன்றைய தினம் ரசிகர்களுக்கு கூடுதல் கட்டுப்பாடு விதிக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா. இப்போ நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை பொறுத்த போதிலே நம்ம பார்க்கலாம், பெரிய அளவுல இந்த ரசிகர்களுக்கு கட்டுப்பாடு என்பது வழங்கப்படும். குறிப்பாக VIP ஏரியாக்களுக்கு செல்லக்கூடிய தவிர மற்ற அனைவருமே மைதானத்துக்குள்ள தங்களுடைய பேக்களை எடுத்து செல்லவோ, அதே போன்று எந்த ஒரு பொருட்களை மைதானத்துல தூக்கி செல்லக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருட்களுமே தற்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மைதானங்களிலே அனுமதிக்கப்படல. இதே நடைமுறை ICC நடத்தப்படக்கூடிய இந்த T20 உலகக்கோப்பையிலும் எடுக்கப்படுகிறது. குறிப்பாக ஒவ்வொரு நபரையும் தனித்தனியாக சோதனை செய்து அவர்கள் ஏதேனும் பொருட்களை எடுத்து வந்தால் அவர்கள் அதனை உள்ளே எடுத்து செல்வதற்கு அனுமதி என்பது முழுமையாக மறுக்கப்படும். குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் போன்ற போட்டிகள் பெரிய அளவுல இந்தியா பாகிஸ்தான் மட்டுமல்லாம ஒட்டுமொத்த கிரிக்கெட்டினுடைய மிகப்பெரிய போட்டியாக இது மாறி இருக்கிறது. குறிப்பாக இந்த 2 நாடுகள் ICC தொடர்கள் மட்டுமே மோதுவதால, எனவே முழுமையான பாதுகாப்பு இப்ப எடுக்கப்படும் என்று ICC தரப்பிலும் அதே போன்று நியூயார்க்கில் இருக்கக்கூடிய போலீஸ் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சந்தனகுமார். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.